ஹலோ ஆல் வணக்கம். வெல்கம் டு டாஸ் கிரியேஷன்ஸ். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? கண்டிப்பா ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புறேன். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதான்னு எனக்கு தெரியல, கிளியரா தெரியல. ஸோ மைக் இல்லாம பேசுறேன். பட் ஐபோன்ல நல்லா தான் கேக்குது. அந்த ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் என்னடா இதெல்லாம் அப்படின்ட்டு. ஆமாங்க, இவங்கள பார்த்ததே தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்ட்டு. வரலட்சுமி நோன்பு வந்துட்டு வரமகாலட்சுமி விரதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வருது. நிறைய பேர் எப்ப டேட்னு கேட்டிருந்தீங்க. 21 தான் கேலண்டர்ல போட்டிருக்கு. ஸோ 21 தான். ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம வீட்ல என்னென்ன பொருள் இருக்கு அப்படின்றத பாக்கணும்ல. சோ இன்னைக்கு காலையில ஆக்சுவலா இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு 1ஆம் தேதி கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். 1ல இருந்து 21ஆம் தேதிக்குள்ள நம்ம வந்துட்டு வரலட்சுமி நோம்புக்கு என்னென்ன நம்ம பண்ணுவோம் அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எடுத்தாச்சு, மொத்தமா எடுத்துட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு இந்த வீடியோ இன்னைக்கு வந்தா வரும், இல்லாட்டி உங்களுக்கு 1ஆம் தேதி கரெக்டா வந்துரும் ஆன் டைம்ல. இது எல்லாமே நான் வந்துட்டு லாஸ்ட் இயர் வாங்கினது. கம்ப்ளீட்டா என்னெல்லாம் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் அதை பத்தி ஒரு வீடியோவே கொடுத்திருப்பேன். நான் எப்பவுமே ஒரு ஷெட்யூல் மாதிரி போடுவேன், செக்லிஸ்ட் மாதிரி போட்டு வைப்பேன். ஏன்னா எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாது. என்னுடைய ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பூஜையில ரொம்ப மனசுக்கு ஒரு நெருக்கமான ரொம்ப பிடிச்ச ஒரு பூஜைனாலே அது வந்துட்டு வரலட்சுமி நோன்பு தான். ரொம்ப பவர்ஃபுல்லும் கூட அது. ஸோ ஸ்டார்டிங்ல ரொம்ப சின்னதா நம்ம ஆரம்பிச்சாலும் போக 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 நமக்கு எங்க இருந்தா வரும் தெரியாது, அந்த அளவுக்கு நம்ம பெருசா பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் இயர் வந்துட்டு எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு, ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு, ரொம்ப நிகழ்ச்சியாவும் இருந்துச்சு. அப்பவே நிறைய பொருள் வாங்கிட்டேன். சோ எனக்கு இந்த தடவை எந்த பொருளும் வாங்குற மாதிரி இருக்காது. காம்ப்ளிமெண்ட் கிஃப்ட், அதுக்கப்புறம் பழம் அதெல்லாம் வாங்குவோம்ல, அது மட்டும் தான். மத்தபடி சாமிக்கு உண்டான விஷயங்கள் எதுவுமே நான் வாங்குற மாதிரி இருக்காது. ஏன்னா சாமியுடைய உருவம் வந்துட்டு என்கிட்ட, இந்த ஐடல் என்கிட்ட இருக்கு ஆல்ரெடி. அப்புறம் சாமியோட ஃபேஸ் எல்லாமே என்கிட்ட ஆல்ரெடி இருக்கு. நான் லாஸ்ட் இயர் வந்துட்டு வாங்கினது செஞ்சது. அந்த அம்மனுக்கு பொட்டு, மூக்குத்தி, ஆரம், நெக்லஸ் இதெல்லாமே செஞ்சு நான் ரெடி பண்ணி வச்சது அது எல்லாமே இருக்கு. ஸோ ஜாடா எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கு. நான் உங்களுக்கு எல்லாமே ஷேர் பண்றேன். இந்த தடவை சும்மா இந்த காம்ப்ளிமெண்ட் கிஃப்ட்ஸ் இந்த மாதிரி மட்டும் தான் வாங்குற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம பாத்துக்கணும்ல என்னென்ன இல்ல அப்படின்றத. சோ அதனால எடுத்து வச்சிருக்கேன். இவங்க இவங்க வந்துட்டு நான் வாங்கி கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். 3 4 எனக்கு சரியா தெரியல. சோ வந்ததுல இருந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகா இருப்பாங்க. நல்ல ஒரு மெரூன் கலர்ல வந்து சாரி கட்டிருப்பாங்க. இவங்க அந்த ஃபேஸ் எல்லாம் வச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி இந்த சேது கோவில் எல்லாம் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அம்மன் வந்துட்டு லுக்ல இருப்பாங்க. ரொம்ப அழகா இருக்கும். இவங்களுக்கு ஏத்த மாதிரியான அக்சசரிஸ் எல்லாமே நான் கம்ப்ளீட்டா வாங்கி வச்சிருக்கேன். சோ இவங்க அதே மாதிரி என்னன்னா, நம்ம ஒரு வருஷம் யூஸ் பண்ணினது வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பா யூஸ் பண்ண, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு சில பொருட்கள் எல்லாமே அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஒண்ணை விட ஒண்ணு பெட்டர் நமக்கு சொல்லிட்டு தான் இருக்கும். அதனால நம்ம அதை மாத்திடக் கூடாது. ஏன்னா ஆம், நான் சாமியை நம்புறனோ இல்லையோங்க, நம்புறேன்னு வச்சுக்கோங்களேன், அது செகண்டரி. பட் நம்புறனோ இல்லையோ, வைப்ரேஷன் இருக்கு அப்படின்றத வந்து நான் நம்புவேன். சோ நம்ம ஒரு பொருள் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குன்னு தானே அர்த்தம். அதனால நான் யூஸ் பண்ணது வந்துட்டு எப்பவுமே என் மனசுக்கு நெருக்கமானது. எப்பவுமே நான் இது வந்துட்டு எவ்வளவு அழகழகா வருஷங்கள் ஆனாம் போது எவ்வளவு அழகழகா பொருள் வந்தாலும் எனக்கு நான் யூஸ் பண்ணது வந்துட்டு சில பொருட்கள் ரொம்ப வைப்ரேஷனா இருக்கிறது அப்படின்றதால நான் அது மாத்தவே மாட்டேன். இவங்க அதே மாதிரிதான். சோ ரொம்ப அழகா இருப்பாங்க. அதனால இவங்க நான் மாத்தவே மாட்டேன். மேபி ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அழுக்கான மாதிரி அப்படி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா மட்டும், ஆனா அப்படி ஆகாதுங்க. ஏன்னா இப்பவே நீங்க பாத்துருப்பீங்க ஷார்ட்ஸ்ல, நாங்க நல்லா ரேப் பண்ணி பேக் பண்ணி எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு பரன் மேல வச்சிருவாங்க. சோ நல்லா அப்படி பளிச்சுன்னு இருப்பாங்க. ஜஸ்ட் நம்ம வந்துட்டு லேசா நம்ம டச்சப் பண்ணுவோம்ல, அது மாதிரி பண்ணா மட்டும் போதும். இவங்க அதுக்கப்புறம் ஃபேஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பா மாத்தவே கூடாது. இப்ப நிறைய பொருள் வந்துட்டு என்னன்னா நமக்கு ஏன்னா ஒரு ஃபீலே வரமாட்டேங்குது, சாமின்ற ஃபீலே வரமாட்டேங்குது. எல்லாமே ஒரு மாதிரி ஆஹ் நிறைய அம்மன் வந்துட்டு கொஞ்சம் பொம்மை மாதிரி எல்லாம் வச்சு இது பண்றாங்க. ஆனா சாமி மாதிரி வச்சு வடிவமைக்கிறாங்க. பட் எனக்கு என்னன்னா அதெல்லாம் ஒரு ஃபீலே வரமாட்டேங்குது. அம்மன்ற ஒரு ஃபீலே வரமாட்டேங்குது. ஏதோ டால் வச்சிருக்கோம், ஏதோ ஒரு 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 அழகான ஒரு கலை பொருளா அந்த பொருள் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது. கலசம், தேங்காய் இதெல்லாமே வந்துட்டு டிவைன்ல. சோ அதெல்லாம் வந்துட்டு எப்பவுமே மாத்தாதீங்க. அதெல்லாம் வைங்க கண்டிப்பா. அழகுக்கு எவ்வளவு வேணாலும் பூஜையில பண்ணலாம். பட் டிவைனான பொருள், இது வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை அட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம அதை தான் மெயினா வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க மத்தது வைக்கிறீங்க வைக்கல அதெல்லாம் ஓகே. பட் கலசம், தேங்காய் வச்சு கலசம் வைக்கிறது தான் வந்துட்டு மெயினான விஷயம். அதை வந்துட்டு எப்பவுமே மாத்திராதீங்க. ஏன்னா கலசத்துக்கே இப்ப நிறைய பொருள் வந்து நம்ம கொண்டு வந்தாச்சு. நிறைய வந்துட்டு இப்ப அதெல்லாம் கிடைக்குது. சோ அதெல்லாம் மாத்திராதீங்க. இவங்க இவங்க வந்துட்டு நம்ம கிட்ட ஆல்ரெடி இருக்காங்க. சோ நான் வந்துட்டு இவங்க மாத்த போறது இல்ல. இவங்களுக்கு ஒண்ணு ஃபேஸ் எல்லாமே அழகா வச்சிருப்பேன் நானு. அதுவுமே இருக்கு. அதுக்கப்புறம் 2 கலசம் வைப்பேன். ஒண்ணு வந்துட்டு நம்ம சாமி ரூபமா வைப்போம்ல அவங்க, அதுக்கப்புறம் தேங்காய் கலசம் அதுவுமே வைப்பேன். 2 பேருக்குமே கலசம் முகம் வந்துட்டு என்கிட்ட அவைலபிள் இருக்கு. சாரி, அந்த பிசினஸ் பத்தி பேசியே வருது. நான் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம்
ஜடைங்க. இந்த ஜடை வந்து நான் லாஸ்ட் இயருக்கு முன்னாடி வருஷம் வந்துட்டு ஐயோ ஜடை மிஸ் ஆயிடுச்சே அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி லாஸ்ட் இயர் வாங்கி நான் வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு அப்படியே இருக்கு. இது ரெண்டுமே நான் வந்துட்டு மீஷோல வாங்குறேன். நான் என்னென்ன பொருள் வாங்கினேன் அப்படின்றத நான் உங்களுக்கு டேக் பண்றேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. இது ரெண்டுமே நான் வந்துட்டு மீஷோல வாங்கினேன். இது வந்துட்டு சின்ன கலசம் வைப்பால அவங்களுக்கு, இது வந்து இவங்களுக்கு பெருசா வைப்பால அவங்களுக்கு. சும்மா அழகா புக் பண்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப அழகா இருக்கும். அந்த ஃபைனல் லுக் எல்லாம் பார்க்கும்போது நல்லா ஸ்டோன் வச்ச மாதிரிலாம் நல்லா ஒரு கொஞ்சம் கிராண்ட் லுக்ல இருக்கும். கலசம் கலசம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜடை வைப்போம் அது. அதுக்கப்புறம் வந்துட்டு அம்மனுக்கு வந்து நம்ம அந்த பின்னாடி வந்து ஆஹ் இங்க ஹெட்ல ஒரு பேர் எனக்கு தெரியல என்னன்னு சொல்லிட்டு தலையில சொருக்கணும் கிரீட மாதிரி வைப்போம்ல அது எல்லாமே ரெண்டு ரெண்டு இருக்கும் என்கிட்ட. சோ இது வந்துட்டு அந்த பின்னாடி வைப்போம். இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம் அம்மன் நான் சொன்ன முன்னாடியே இந்த சேண்டு கோவில் எல்லாம் இருப்பாங்க அந்த மாதிரி இருப்பாங்க. சோ அவங்க துர்க்கை அம்மன் அந்த மாதிரி இருப்பாங்க. சோ இது வந்துட்டு சின்ன கலசத்துக்கு ரெண்டு இருக்கு. இது ரெண்டு இருக்கா. அதுக்கப்புறம் மாங்கல்யம் பத்தி கேட்டிருந்தீங்க. நான் அது உங்களுக்கு தனியா ஷேர் பண்றேன். ஷார்ட்ஸ் ஷேர் பண்றேன். அப்புறம் இந்த ஒரு மாலை இது வந்துட்டு நான் 4 இயர்ஸ் ஆகுது இந்த மாலை வாங்கி. இன்னுமே நல்லா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நல்லாவும் இருக்கும். இது வந்துட்டு பெரிய நம்ம அம்மன் வைப்போம்ல அவங்களுக்காக வாங்கின மாலை. ஆர்டிபிஷியல் தான். ஆர்டிபிஷியல் நம்ம வைக்கலாம். பட் இருந்தாலும் பூ வந்துட்டு நம்ம ஒரிஜினல் வைக்கணும். அந்த வாசனைக்கு வைக்கணும். ஸோ இந்த மாலையும் இருக்கு. இந்த மாலை அதுக்கப்புறம் இந்த காசு மாலை இதெல்லாமே வந்துட்டு என்கிட்ட அவைலபிள் இருக்கு. இந்த மாலை அதுக்கப்புறம் இந்த காசு மாலை இதெல்லாமே இருக்கு. அப்புறம் அம்மனுக்கு வந்துட்டு இந்த ஒரு இது நான் பிரிக்கல. இந்த உட்டுல வரும். இந்த மேல வந்து சில்வர் கோட்டிங் உட்டு வரும்ல அந்த உட்டுல வந்துட்டு வாங்கினது நல்லா பெரிய மன. இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணுங்க. பட் இதோட பிரைஸ் வந்துட்டு ஜஸ்ட் 200 மட்டும் தான். நான் வந்து இது பாரிஸ்ல பிராட்வேல வாங்கினேன். நல்ல கனமா இருக்கும். இப்ப நமக்கு இந்த பிராட்வேல இந்த வரலட்சுமி நோம்புக்காகவே நிறைய பொருள் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் கிட்ட நேரத்துல நீங்க போகணும். இப்பெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. கொஞ்சம் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி நீங்க போனீங்க அப்படின்னா நல்லா நிறைய பொருள் நிறைய போகும்போது தான் இந்த மனை அதுக்கப்புறம் அம்மனுடைய ஃபேஸ் இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். அம்மன் ஃபேஸ் வந்துட்டு எனக்கு நான் இது மாதிரிதான் வேணும் அப்படின்னு செஞ்சு வாங்கினதுனால எனக்கு 1850 கிட்ட வந்துச்சு. இன்னுமே நான் அழகா வந்து பேக் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன். இது வந்துட்டு நல்ல பெரிய மனை. நம்ம அம்மனை குறைச்சிட்டு விளக்கு வச்சுக்கலாம் அதுக்காக. அதுக்கப்புறம் நம்ம அம்மன் வந்து தலையில தேங்காயில வந்துட்டு இதை வச்சுட்டு இப்படி தேங்காய் இப்படி வச்சுட்டு நம்ம இங்க மாலை போடுவோம்ல அதனால இது வந்துட்டு நல்லா ஒரு சப்போர்ட்டா இருக்கும். இப்ப அம்மன் இப்படி இருக்காங்க அப்படின்னா நம்ம தேங்காய் மேல வச்சுட்டு எவ்வளவு மாலைனாலும் அம்மனுக்கு நம்ம இங்க போட்டுக்கலாம். அதுக்காக நான் இது வந்துட்டு வச்சிருக்கேன். மற்றபடி நிறைய ஐட்டம் இந்த மாதிரி ஸ்டீல்லேயே கிடைக்கும். இது வந்து ஜெர்மன் சில்வர் இந்த மாதிரி இருக்கும். பட் எனக்கு அதெல்லாம் வந்து அவ்வளவா செட் ஆகல. ஏன்னா நம்ம ஓவர் பண்ணும்போது நமக்கு ஏதாவது ஆயிடுச்சு என்ன பண்ற பயம் இருக்கு. அப்புறம் இந்த ஒரு இது வந்துட்டு இந்த வாகை மாலை சொல்லுவாங்கல்ல அது. இதெல்லாம் வச்சு நம்ம போடும்போது ரொம்ப வாகை மாலை சொல்லுவாங்கல்ல அது அம்மனுக்கு பின்னாடி வைக்கிறது. ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் வச்சதுக்கு அப்புறம். இதுவுமே நான் வந்துட்டு இது எங்க வாங்கினது மயிலாப்பூர்ல வாங்கினேன். அந்த கடை பேர் எனக்கு சரி ஞாபகம். அந்த மயிலாப்பூர்ல வாங்கினேன். சோ கொஞ்சம் பெருசா வாங்கிட்டேன். அம்மன் வந்துட்டு கொஞ்சம் குட்டமா இருக்கா குட்டையா இருக்காங்கல்ல இது கொஞ்சம் பெருசா இருக்கும். நம்ம கொஞ்சம் சாட்சி வைப்பேன். இப்படி வச்சோம்னா ரொம்ப அழகா இருக்கும். நாட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த தேங்காய் ரசம் மாட்டி வச்சிட்டோம்னா நல்லா ஃபிட் ஆயிடும். ஸோ இது இருக்கு. இப்போ வேற எந்த திங்ஸும் வாங்குற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் அம்மன் ஃபேஸ் நான் காமிக்கிறேன். ஜுவல் செட் எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்குங்க. எதுவுமே வந்துட்டு வாங்க போறது இல்ல. எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கு. நம்ம அம்மன் இருக்காங்கல்ல அவங்களுக்காக இது வைக்கிறது பெரிய அம்மனுக்காக வைக்கிறது. அண்ட் இதுதான் நம்ம வீட்டு கலசம் வரமகாலட்சுமி தாயார். ஸோ இவங்க வந்துட்டு நம்ம தேங்காய் வச்சு வைப்போம்ல அவங்களுக்காக இந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம இதுலயும் வைக்கலாம். பட் என்னன்னா இந்த ஃபேஸுக்கும் உருவத்துக்கும் சம்பந்தம் இல்லாம இருக்கும். பாடி வந்துட்டு கொஞ்சம் ஒல்லியா இருக்க மாதிரி இருக்கும். ஃபேஸ் நல்லா கொஞ்சம் அப்படியே அழகா ரவுண்டு ஃபேஸா இருக்கும். அதனால நான் வந்துட்டு இவங்களை வந்து இவங்களுக்கு வைக்கல. இவங்க தான் இவங்களுக்கு செட் ஆவாங்க. அழகா இருக்குல்ல. இவங்க தான் இவங்களுக்கு செட் ஆவாங்க. ஸோ இதுதான் நம்ம ஆவாங்க. இவங்க தான் நம்ம வரமகாலட்சுமி அம்மன். ஸோ இப்படிதான் வைப்பேன். இன்னும் நம்ம அந்த எக்ஸசரிஸ் எல்லாம் போடும் போது ரொம்ப அழகா இருப்பாங்க அம்மன். ஸோ எல்லாமே எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ இதுல என்னன்னா முக்கியமான பொருள் எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஜுவல் செட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாமே அழகா பக்காவா பேக் பண்ணி என் ஹஸ்பண்ட் போன வருஷமே வச்சுட்டாரு. இதை மறுபடியும் எடுத்தேன் அப்படின்னா இது வாங்கிடும். ஜுவல் செட்லாம் நீங்க அப்புறமா பாருங்க. நான் உங்களுக்கு அந்த ஷார்ட்ஸை ஷேர் பண்றேன். எல்லாமே கம்ப்ளீட்டா இருக்கு. அதுக்கப்புறம் போன வருஷம் வாங்கினேன் பிளவுஸ் பிட்டு அப்புறம் காம்ப்ளிமெண்ட் ஐட்டத்துல வந்துட்டு 1 2 3 இருக்கு. அதுக்கப்புறம் மருதாணி மெஹந்தி இது எல்லாமே இருக்கு. நல்லா இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நம்ம அதெல்லாம் புதுசா வாங்கணும்.
சோ என்னென்ன இருக்கு அப்புறம் தாலி மாங்கல்யம். மாங்கல்யம் வந்துட்டு எப்படின்னா இப்ப நம்ம போட்டிருக்கோம்ல மாங்கல்யம், அதுதான் நம்ம வைக்கிற அம்மனுக்கு நம்ம சாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நீங்க இதுதான் வந்துட்டு அம்மனுக்கு போடணும். இது வந்துட்டு எனக்கு கடையில வாங்கும்போது ஒரு அம்மா சொன்னாங்க, நல்ல வயசானவங்க, அவங்கதான் சொன்னாங்க. அப்ப நான் எங்க ஹஸ்பண்ட் பேசிட்டு இருந்தேன் சும்மா, அம்மனுக்கு என்ன மாதிரிமா இது போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பொதுவா நான் இதுதான் போட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் சும்மா நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், எது போடுறதுன்னு தெரியல, கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னு கேட்டு இருக்கும்போது, எங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க அதை காதால கேட்டு வந்து சொன்னாங்க, நீ என்ன போட்டிருக்கியோ அது அம்மனுக்கு சாத்துமா, அப்படிதான் சாத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் வந்து சோ அதுல இருந்து நான் வந்துட்டு அம்மனுக்கு இந்த பொட்டு தாலின்னு சொல்லுவாங்க, இது வந்து நான் அம்மனுக்கு போட்டிருக்கேன். 2 அம்மன் இருக்கும்ல, குட்டி கலசத்துக்கும் அப்புறம் பெரிய கலசத்துக்கும் வந்துட்டு நான் இது போடுவேன். அண்ட் இந்த மாங்கல்யம் வந்துட்டு பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாய படம் இருக்கும்ல, அவங்களுக்கு நம்ம சாத்திக்கலாம். சோ நான் இது வந்துட்டு போன வருஷம் யூஸ் பண்ணது அப்படியே வச்சிருக்கேன். நான் சொன்னல, ஒரு பொருள் வந்துட்டு நல்ல ஒரு வைப்ரேஷன் இருக்கும் அப்படின்றதால நம்ம அதை மாத்தக்கூடாது. இந்த மாங்கல்யமே பாருங்க அப்படியே புதுசு போலவே இருக்கும். எல்லாமே நான் பேக் பண்ணி அப்படியே வச்சிருக்கேன். இது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவே நான் வச்சிருப்பேன் மாங்கல்யம். இது ஒண்ணு வந்துட்டு 150 ருபீஸ் வரும், நல்லா பெருசாவே இருக்கும். அப்புறம் இந்த காசு மாலை, இந்த செட்டு ஸ்டோன் வச்ச மாதிரி செட் இருக்கு இல்லையா, அந்த செட்டும் போடுவேன் அண்ட் இதுவுமே போடுவேன். ஸ்டோன் வச்ச மாதிரி செட் வந்துட்டு நம்ம தேங்காய் கலசத்துக்கு போட்டாலுமே ரொம்ப அழகா இருக்கும். சரி, இன்னொன்னு இந்த பெரிய அம்மனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இந்த காசு மாலை வச்சிருந்தேன். எனக்கு பொதுவா காசு மாலை செட்டா வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஒரு மாதிரி ட்ரெடிஷ்னலா காசு மாலை செட் வந்துட்டு இந்த சைஸும் இருக்கு, அப்புறம் பெரிய சைஸும் இருக்கு. இந்த மாதிரி பெரிய சைஸும் இருக்கு. இது எல்லாமே ஒரே இடத்துல வாங்கலங்க, எல்லாமே தேடி 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 அப்படியே ஒரு சேர்த்து வச்ச மாதிரி சொல்லலாம். ஏன்னா நான் ஒரு வருஷம் ஒண்ணு வாங்குவேன், கொஞ்சம் பெருசா வாங்கணும் அப்படின்னா ஒரு வருஷம் ஒண்ணு வாங்குவேன். பட் இந்த வருஷம் வந்து நான் வெளியில கலசம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். பட் சில சிச்சுவேஷனால வாங்க முடியாம போயிடுச்சு. பாப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம். முன்னாடி சொன்ன போல இந்த காம்ப்ளிமெண்ட் ஐட்டம் மட்டும் தான் இப்ப பெண்டிங் இருக்கு, அதெல்லாம் இனிமேதான் வந்துட்டு ஆரம்பிக்கிறோம். நான் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா வீடியோவா ஷேர் பண்றேன். அண்ட் சோ நான் கடைசி வரைக்கும் என்ன பேசினேன் அப்படின்றது எனக்கு ஞாபகமே இல்லைங்க, என்ன சொன்னேனே தெரியல. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு கருத்து வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ வந்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிட்டு உங்க ஃபீட்பேக்கை எனக்கு கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் வீட்டுல வரமகாலட்சுமி பூஜை பண்ணுவீங்க அப்படின்னு கீழே கமெண்ட்டா சொல்லுங்க. பண்ண ஆசையா இருக்கு, பட் எங்க வீட்டுல பண்ண அலோ பண்ண மாட்டாங்க, நான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறேன், பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. ரொம்ப 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 பவர்ஃபுல்லான, ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற, எவ்வளவு பெருசா நீங்க பண்ணாலும் எவ்வளவு சின்னதா நீங்க பண்ணாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பலன் கொடுக்கக்கூடிய ஒரு பூஜை அப்படின்னா அது வந்துட்டு வரமகாலட்சுமி பூஜை தான். சோ பண்ணுங்க, நல்ல விஷயம் தான். பூஜை என்ன பண்ண போறோம், வேற என்ன பண்றோம், பண்ணுங்க, தாராளமா பண்ணுங்க. அண்ட் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம உங்க ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் ஷேர். அடுத்த வீடியோஸ்ல இனி என்னெல்லாம் நான் வாங்கினேன், என்னெல்லாம் நான் வாங்க போறேன் அப்படின்றது நான் உங்களுக்கு வீடியோவா ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.